வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அஜய் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வழக்கம் போல் வாரம் சரவணா போகிறவங்க என்னன்னே தெரியல, தொடர்ந்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி எதுக்கு நாங்கள் சரவணாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கங்கள் நடத்தும் 10வது ஆண்டு விழா. ஸோ அதில் வந்து தலைவருக்கு வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக நியூஸ் ரீடர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகான பட்டுப்புடவை அண்ட் வேஷ்டி சட்டை. ஸோ 10 வருஷத்தில் தலைவருக்கு இப்போ வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு இது வந்து பண்ணுறாங்க. லாஸ்ட் மினிட்ல இது வேறு என்னென்னவோ வாங்கலான்னு பிளான் பண்ணி லாஸ்ட் மினிட்ல இதை பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புருஷவாக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்தோம். ஸோ பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி சாரீ பார்க்கணுன்றதுனால வந்து ஒரு 4-5 சாரீஸ் பார்த்துட்ருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த சாரீலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. கலர் வந்து இதில் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் நேரில் வந்து ஒரிஜினல் கலர் சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 2-3 சாரீஸ் பார்த்தோம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மெரூன். ஸோ ரெகுலராகவே வந்து மெரூன் நிறைய எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது சாரீஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேறு சாரீஸுமே கேட்டிருந்தோம். ஸோ அவங்களுமே வந்து சாரீஸ் எல்லாமே எடுத்து போட்டாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, சரவணாவில் நம்ம பட்ஜெட்குள்ளே என்ன சாரீ வேணாலும் நம்ம வாங்கலாம். அது ரொம்பவே வந்து நல்லாவும் இருக்கும், கிளாத்தும் நல்லாயிருக்கும், ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து 2-3 சாரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் வந்து தேடிட்டு இருந்தார். ஒரு மயில் கலர் சாரீலாம் பார்த்தோம். இந்த சாரீ தான். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கலருக்கு சூட் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒன்று பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நல்லா அழகாக வெள்ளையாக சூப்பராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுக்கணும் இல்லையா? அதனால தேடிதான். எனக்கு இந்த க்ரீன் சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நானுமே ஓகே, அவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாரீ பார்த்தோங்க. அது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. மயில் கலரில் ஒரு மாதிரி ஷேடடில் பர்பிள் இதோ வந்துருச்சு பாருங்கள். அது பிரிக்கும் போது அந்த ஷேடு உங்களுக்கு தெரியும். கோல்ட் ஷேட், மயில் கலரில் பார்டர் வந்து பர்பிள், முந்தி வந்து பர்பிள் முந்தானை. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கலரும் வந்து அவங்களுக்கு நல்லா சூட் ஆகும்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் இதை பார்த்ததுமே வந்து பிடிச்சிருந்தது. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 4713. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குது, இந்த கலர்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ரெகுலர் ரெட், பிங்க், மெரூன், க்ரீன் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் இருந்தது. ஆனாலும் எனக்கு இந்த க்ரீன் சாரீ மேலேயே கண் இருந்துச்சு. ஸோ நான் பிரித்து காட்ட சொன்னேன். ஆனால் இதை விட அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் என் ஹஸ்பண்ட். ஸோ அதனால் நல்லாயிருக்கு. சரி ஓகே, பார்த்து அதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஹாப்பி இந்த சாரீ பார்த்துட்டு. ஸோ அதுவான்ட்டு கன்ஃப்யூஷனில் ஒரு வழியை எடுத்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக இந்த சாரீ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. வேஷ்டி சட்டை போயிட்டு ரொம்ப டக்குன்னு முடிஞ்சது. வேஷ்டி சட்டை தான் போனோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes தேடினோம். செட்டாக பார்த்ததில் வந்து 4 முழம் வேஷ்டி தான் இருக்குது, 8 முழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் தனித்தனியாக எடுக்கிறதுக்காக தனித்தனியாக போனோம். அதுதான் கொஞ்சம் மேலே ஏறதுக்கு கஷ்டமாக இருந்தது. மற்றபடி வந்து எடுத்துட்டோம். ஒரு வழியாக வந்து ஷர்ட்டும் எடுத்துட்டோம், வேஷ்டியும் எடுத்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்கிறது, தட்டு வாங்கி அதில் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, பழம் ஸ்வீட்லாம் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணோம். ஸோ போகிற வழியிலேயே வந்து பழம், ஸ்வீட்டு, வெத்தலை பாக்கு இதெல்லாமே வாங்கிட்டு அந்த சாரீக்கு மேட்சான பேங்கிள் வாங்கணும்னு சொல்லிட்டு தேடினோம். பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் பேங்கிள் வந்து மார்னிங் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்து நெருக்கத்தில் போய் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியல. பட் இது வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லோரும் சேர்ந்து எடுத்து கொடுத்த ஒரு ட்ரெஸ் தான். என் ஹஸ்பண்ட் மட்டும் இதை பண்ணலை. இவர் கூட சேர்ந்து நிறைய நியூஸ் ரீடர்ஸ் வந்து அவங்க தலைவர்
பிரபுதாசன் சாருக்காக இதெல்லாம் பண்ணாங்க. அதான் நான் நிறைய சர்ச் பண்ணோம். அவ்வளவு பாசத்தோடு அன்போடு பண்ணோம். அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து நல்லபடியாக வந்து சங்கத்தோட விழாவும் முடிஞ்சுது. இவங்களுடைய தட்டு வரிசை கொடுக்குறதும் முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ஜிஆர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்க நன்றி. உங்கள் சப்போர்ட் இப்போ நல்லா ஏறிட்டே இருக்குது. ஸோ வீடியோஸ்க்கு இன்னும் மேலே சப்போர்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரெகுலராக ஷார்ட்ஸும் போடுறோம், வீடியோஸும் போடுறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க. மேலும் இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்காகவே நான் ஷாப்பிங் போகிறேன். தேங்க்யூ.